மாலை நேரம் மங்கிக்கிட்டு இருந்தது. வீட்டு கதவை திறந்து மீரா உள்ளே வந்தாள். அவளோட கைகளில் நிறைய ஷாப்பிங் பைகள். முகத்தில் ஒரு பிரம்மாண்டமான சந்தோஷம். அவள் உலகம் வென்ற மாதிரி. டிராயிங் ரூமில் இருந்த அவளோட கணவர் மனோஜ் அவளை பார்த்ததும் புருவங்களை உயர்த்தி, இது என்ன மீரா, இன்னும் ஒரு தடவை ஷாப்பிங் போயிருந்தியான்னு கடுப்பாக கேட்டான். மீராவுக்கு மனோஜின் வார்த்தைகள் கேட்கவே இல்லை. அவ பைகளை மேசைக்கு வைத்துவிட்டு முகத்துல புன்னகையோட, ஹார மனோஜ், நீ யோசிக்க கூட முடியாது, இவ்வளவு அசத்தலான சேல் எனக்கு தெரியவே இல்லை. மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா தான் நேற்று பர்த்டே பார்ட்டியில் சொன்னாங்க. ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸும் பிராண்டட் பியூட்டி ப்ராடக்ட்ஸும் கம்மியான விலைக்கு கிடச்சிடுச்சு. என்னால் அதை தவிர்க்கவே முடியலன்னு உற்சாகத்தோட சொன்னான். மீரா சொல்கிறத கேட்டுட்டு மனோஜ் கோபத்தோட தலையை பிடிச்சான். இந்த ஷாப்பிங் எப்போ நிற்கும் மீரா? எத்தனை முறை சொல்லியிருக்கேன் தேவையில்லாத இடத்துல பணம் வீணாக்காதன்னு. ஆனால் நீ எப்போவுமே கேட்டுக்கவே மாட்ட. இப்போ இது ஒரு வழக்கமான விஷயமாயிடுச்சு. மீரா சற்றே கவலையோட, ஆனால் மனோஜ், என் பர்த்டே பார்ட்டியில் எல்லா பெண்களும் அசத்தலான ஆடைகளில் ஸ்டைலான ஜுவல்லரியோட வருவாங்க. அவங்கள எல்லாரும் பாராட்டுவாங்க. நானும் கொஞ்சம் அழகாக இருக்கணுமே, நாம் ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கணும்னு யோசிக்க கூட முடியாதா? அவள் சற்று எதிர்பார்ப்போட கேட்டா. மனோஜ் இன்னும் வெடிச்சிட்டான். சொந்த வீட்டு செலவுகளோ குழந்தைகளோட கல்வியோ இந்த மாத சேமிப்போ எதையுமே நீ கவனிக்க மாட்டியா? உன்னோட ஷாப்பிங் சின்ன விஷயம்னு தோணல? ஆனால் நாளைக்கு நம்மையே முடிச்சுவிடும். மனோஜ் கோபத்தோட, உன் இந்த ஷாப்பிங் என்னை கலங்கடிச்சிரும்னு முழங்கினான். மீராவும் கோபத்தோட, அப்படின்னா எனக்கு பிடிச்சது எதுவுமே வாங்கக்கூடாதான்னு எதிர்க்கிற மாதிரி கேட்டா. அந்த நேரத்தில் மீரா ஃபோன் ரிங் அடிச்சுது. அவள் ஃபோன் எடுத்தா. அவளோட அப்பா சிவபிரசாத் பேசுகிற மாதிரி இருந்தார். ஹலோ மீரா. அப்பா, எப்படி இருக்கீங்க? உடம்பு நல்லா இருக்கா? மீரா கேட்டா. எப்படி நல்லா இருக்கிறது மீரா, பல நாளாக டாக்டர்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் தனியாக கிளம்ப முடியல. மீராவுக்கு ஒரு சங்கடம். அவளோட அம்மா கடந்த வருடம் இறந்து விட்டார். அவளுக்கு சகோதரர்களே இல்லை. அப்பா தனியாக தான் இருக்கிறாரு. அப்பா கவலைப்படாதீங்க, சித்தப்பா வீட்டுக்கு பக்கத்தில் தான் அமைத்திருக்கான், அவங்க கிட்ட சொல்லுங்க, அவன் அழைத்து போயிடுவான். சிவபிரசாத், அவன் குடும்பத்தோட வெளியே போயிருக்கான், இப்போ என்ன செய்வதுன்னு தெரியல. மீராவுக்கு மனசுக்குள்ள ஏதோ நொந்து போன மாதிரி இருந்தது. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி ஃபோனை வைத்து விட்டாள். அவள் மனோஜை பார்த்து, பார்த்தீங்களா, அப்பா தனியாக இருக்காங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நம்ம வீட்டுக்கு அழைத்து வந்துடலாமான்னு கேட்டா. மனோஜ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். ஆனால் மனசுக்குள்ள இப்போ இது வேற ஒரு செலவுன்னு நினச்சிட்டான். முகத்தில் சிறிய எரிச்சல். அதான் மீரா, இப்போ பருவநிலை கூட அப்படித்தான், ரொம்ப பேர் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, பயப்பட வேண்டியதில்லை. மீரா கவலையோடு இருந்தாலும் மனோஜ் எந்த முடிவும் எடுக்கிற மறுக்கிற மாதிரி நடந்தான். மனோஜ், மீரா, இப்போ பருவநிலை பாதிக்குது, மாசு கூட ரொம்ப அதிகம், அவங்கள இங்கே கொண்டு வந்தால் உடம்பு இன்னும் மோசமாகிடலாம், அவர்களுக்கு ஊர்லேயே நிம்மதி இருக்கும், எதுக்காக அவங்கள இப்படி அவதியடைய வைக்கணும்? நல்ல டாக்டர்கள் ஊர்லேயே இருக்காங்க, அவங்க அங்கேயே சிகிச்சை எடுத்துக்கிட்டோம். மீரா அமைதியாக போனான். மனசு சற்றே கனத்துடுச்சு. சமையலறைக்குள்ளே போய் வேலைகளை தொடங்கினான். அவள் போன பிறகு மனோஜ் எரிச்சலோட பேப்பரை மேசைக்கு போட்டு, எப்போ பாரு உங்கள் அப்பா 10 நாளைக்கு ஒரு முறை கூட உடம்பு சரியில்லாமல் தொலைபேசியில் அழைப்பாங்க, எத்தனை நேரம் எத்தனை செலவு, எப்போவுமே இவங்களை அழைக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறா. உங்கள் அப்பா மருத்துவமனைக்கு போகணுன்னா தனியாக போகட்டுமே, ஏன் பொறுப்பு என்னன்னு முணுமுணுத்தான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மனோஜ் அலுவலகத்துக்கு கிளம்பினான். மீரா வீட்டு பணிகளை விரைவாக முடிக்க ஆரம்பித்தாள். அத்தனை வேகத்தில் ஒரு மெதுவான கதவு தட்டல். அவ கையில் இருக்கிறத விட்டு கதவுக்கு போனான். வெளியே பக்கத்து வீட்டு நிர்மலா ஒரு தட்டில் லட்டு கொண்டு வந்திருந்தா. அக்கா, நான் பெசன் லட்டு செய்தேன், உங்களுக்கும் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னு புன்னகை செஞ்சா. மீரா ஒரு மெலிதான புன்னகையோட லட்டு வாங்கினான். ஆனால் அவளோட முகத்தில் சந்தோஷம் தெரியல. நிர்மலா, அக்கா என்ன ஆயிற்று, கவலையாக இருக்கீங்க? மீரா சற்றே சலிக்கனியோட, அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, மனோஜ் அவரை டாக்டர் கலைக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறான். நிர்மலா கவலையோட, அது எப்படி, இப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்தில் நிர்மலாவின் கணவர் பிரகாஷ் வந்துட்டார். நிர்மலா அவனை பார்த்ததும், பிரகாஷ், நீ ஏதாவது செய்ய முடியுமா? அக்கா அவங்க அப்பாவை பார்க்க போகணும்னு இருக்காங்க,
பிரகாஷ் உடனே, இதில் என்ன பிரச்சனை, நீங்கள் போங்க, நான் உங்களை காரில் அழைத்துட்டு போய் விடுறேன். மீராவுக்கு முதல்ல தயக்கம். இது ஏன், உங்களுக்கு நேரம் இருக்கா? அக்கா, உறவுகள் ஒருவருக்கொருவர் உதவி தான் இருக்கணும். நீங்கள் போங்க, முக்கியம் உங்கள் அப்பா தான். மீரா அவங்களோட உதவிக்கு மனமாற நன்றி சொல்லி உடனே கிளம்பினான். கிராமத்துக்கு சென்ற பிறகு பிரகாஷ் மீராவின் அப்பா சிவபிரசாத் அவர்களை காரில் கொண்டு போய் மருத்துவரை பார்க்க வைத்தான். டாக்டர் பரிசோதனை செய்துவிட்டு, இவரோட சர்க்கரை மட்டம் அதிகமாக இருக்குது மற்றும் சற்றே நுரையீரலில் அலர்ஜி இருக்கிறது, சில மருந்துகள் எழுதி கொடுக்குறேன், அவை சரியாக எடுத்துக்கொண்டால் விரைவில் நல்லாயிடுவாங்கன்னு சொன்னார். மீரா அப்பாவோட உடம்பு கொஞ்சம் நிவர்த்தியாக வரும் வர 2 நாளைக்கு அங்கேயே தங்கினான். அப்புறம் மீண்டும் வீட்டுக்கு திரும்பினாள். மீரா வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே மனோஜ் தொலைக்காட்சியை பார்க்கையிலிருந்து தலையை தூக்கி, உங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டான். மீரா ஒரு தண்ணீர் குடிச்சு, இப்போது நல்லா இருக்காங்க, சர்க்கரை அதிகமாயிடுச்சு, அதோட கடந்த சில நாட்களாக நீதிமன்ற விவாகரத்துக்காக ஓடினதால உடம்பு சரியாக கவனிக்க முடியல, அதனாலே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. நீண்ட நாளாக நடந்துக்கிட்டு இருந்த அவரோட நிலத்தை குறித்த வழக்கு அவருக்கே சாதகமாக முடிஞ்சிருச்சு. மனோஜ் உடனே எச்சரிக்கையாக கேட்டான், எந்த வழக்கு? மீரா, அவர் சொந்த நிலம் பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு, அதை அவர் வென்றுட்டாரு. மனோஜோ கையில் இருந்த டீ கோப்பை போட்டு விடத்தான் போனான். என்ன, அதுதான் ஹைவேக்கு பக்கத்தில் இருக்கிற நிலமா? மீரா சாந்தமா, ஆமாம் அதுதான். மனோஜின் கண்கள் பெரிதா வைடனாயிடுச்சு. அது லட்சத்தில் இல்லை, கோடிகளுக்கு போகும். மீரா, ஆமாம், அந்த நிலம் இப்போ 5 கோடி மதிப்பில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா அதை விற்க நினைக்கிறாரு. மனோஜுக்கு இது ஏதோ ஒரு புதுசாக தெரிஞ்சிருச்சு. அவன் முகத்தில் ஒரு புதுமையான ஆர்வமும் இன்பமும் தெரிஞ்சது. அருமை, இது பெரிய நல்ல செய்தி. அவரோட திட்டம் என்ன? அந்த பணத்தை என்ன பண்ண போறாரு? மீரா, இன்னும் யோசிக்கல, வயசாகி விட்டது, உடம்பு கூட நன்றாக இல்லை, பெரிய தொகை இருந்தாலும் என்ன பயன்? மனோஜ் ஒரு நிதானமான வெளிப்பாடோட, அதெல்லாம் சரி, ஆனால் இது பெரிய முடிவுகள் எடுத்துக்க வேண்டிய விஷயம், நம்மெல்லாம் நல்லா யோசிக்கணும். மனோஜ் மனசுக்குள்ள கலக்கம் அடைஞ்சான். வெளியே சாதாரணமாக இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துச்சு. அமித் ஏதாவது தந்திரம் போட்டு அப்பாவை மயக்கிட்டா, நிலம் கைப்பற்றிட்டா? மீரா தானே ஒரே பெண்ணு, அந்த நிலத்துக்கு நம்மளே உரிமை கொடுக்கணும்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ராத்திரி மீரா சமையல் வேலை முடிச்சுட்டு அறைக்குள்ளே வந்துட்டான். மனோஜ் லேப்டாப் முன்னாடி வைத்திருந்தாலும் அவனோட கவனம் வேற ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்ன, எந்த யோசனையில் முழிச்சிருக்கீங்க? வேலை முடிஞ்சா லேப்டாப்பை மூடிக்கிட்டு தூங்கலாமேன்னு மீரா கேட்டா. மனோஜ் மெதுவா, மீரா, உங்கள் அப்பா உடம்பு நல்லா இல்லை, அவரை தனியாக ஊரில் விட்டுட்டு இருக்கணுமா? நம்ம பொறுப்பு இல்லையா, அவரை பார்த்துக்கணும்னு கேட்டான். மீரா, நான் முன்னாடியே சொன்னனே அவரை பார்க்கலாம், ஆனால் உங்களுக்கு அலுவலக வேலை தான் முக்கியமாயிடுச்சு. மனோஜ், அதுக்கு என்ன மாட்டேன்னு நான் சொன்னேன். மீரா, எனக்கு தெரியல அவரோட நிலைமை இப்படி இருக்குன்னு, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. நல்லதுக்கு அவரை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலான்னு யோசிக்கிறேன். மீரா குழப்பமாக போனாள். ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்களே ஊர் சூழ்நிலை அவருக்கு நல்லதுன்னு, இன்னைக்கு இங்கே மாசு அதிகம், அவர் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவாரா? மனோஜ், அதெல்லாம் போகிற பேச்சு மீரா, இப்போ எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. நீ நினைக்கிறியா அமித் சரியாக அவரை பார்த்துக்கொள்வான்னு? அவரை இங்கே கொண்டு வந்தா நம்ம பார்வையில் நம்ம சரியாக கவனிக்கலாம். மீரா நினச்சி பார்த்து, நீங்கள் சொல்கிறது தப்பில்லை, இங்கே இருக்கும்போது அவரை நம்ம கண்காணிக்க முடியும். மனோஜ் உடனே, சரி, நாளைக்கே அவரை கூப்பிடு, இந்த ஞாயிறு அவரை அழைக்கலாம். அடுத்த நாள் காலை மீரா எழுந்ததும் மனோஜ் ஏற்கனவே ரெடியாக இருந்தான். இவ்வளவு சீக்கிரம் தயாரா? அலுவலகத்துக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கான்னு மீரா கேட்டா. இல்லை மீரா, இன்று அலுவலகம் இல்லை, நான் விடுமுறை எடுத்துட்டேன். மீரா ஆச்சரியமா, விடுமுறை? ஏன்? நாம் இன்னைக்கு ஊருக்கு போகணும், உங்கள் அப்பாவை இங்கே கொண்டு வரணும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை போகலான்னு திட்டமிட்டு இருந்தேனே, இப்படி எதுக்கு நாளைக்கு முன்னாடி? மனோஜ், எந்த விஷயத்தையும் தாமதிக்க கூடாது, உடம்பு பற்றி கேஷுவலாக இருக்க முடியாது. அதோட அமித்தோட நம்பிக்கை இருக்கா, அவன் எப்பவும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணுவான், நம்ம முன்னாடியே நடவடிக்கை எடுத்துக்கணும். மீரா, இது ஒரு நல்ல யோசனை தான்னு சொல்லிட்டு அப்பாவை அழைக்க போனான். மீரா யோசிக்கிற மாதிரி, ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான், அமித்தை நம்பிக்க முடியாதுன்னு சொன்னான். மனோஜ் உடனே, மீரா, நீ இப்போவே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, நாம் இன்னைக்கு அவரை அழைக்க போகிறோம். மீரா அப்பாவை அழைச்சாங்க.
சிவபிரசாத், மீரா, எனக்கு இப்போ நலம், நீங்கள் எதுக்காக வரணும்னு மீரா கவலையோட, அப்பா நீங்கள் புரியணும்னு வேண்டாம், நீங்கள் இங்கே வந்தால் நாங்கள் உங்களை நல்லா பார்த்துக்குவோம். அந்த நேரத்தில் மனோஜ் மீரா கையில் இருந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு, அப்பா எந்த காரணமும் கேட்டுக்க வேண்டாம், உங்கள் உடம்பு எங்களுக்கு முக்கியமானது, இன்று நாங்கள் உங்களை அழைக்கிறோம், இது முடிவாகி விட்டது. சிவபிரசாத் சிரிச்சிட்டு, அட எவ்வளவு கவலைப்படுறீங்க, ஆனால் எனக்கு இங்கே சந்தோஷமாக இருக்குது. மனோஜ் உருக்கமா, அப்பா உங்களுக்கு புரியல, நாங்கள் உங்களை எவ்வளோ பிரியமாக நினைக்கிறோம், நீங்கள் எங்களோட இருந்தால் நாங்கள் நிம்மதியாக இருப்போம். சிவபிரசாத் மனோஜோட வார்த்தைகளை கேட்டதும் சம்மதிச்சு அவரோட கூட போக ஒப்புக்கொண்டார். மாலை நேரத்தில் மனோஜ், மீரா சிவபிரசாத் அவர்களை அழைச்சிட்டு வந்தாங்க. காரை நிறுத்திட்டு, மீரா கதவை திற, நான் அப்பாவை இறக்க உதவி செய்கிறேன். மீரா கதவை திறந்து வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே நிர்மலா உடனே வந்து, அக்கா இது ரொம்ப நல்ல விஷயம், பெரியவங்களை உங்களோட வைத்து பராமரிக்கிறது சரியான முடிவுன்னு சொல்லி வரவேற்றா. சிவபிரசாத் வீட்டுக்கு வந்த பிறகு ஒட்டுமொத்த சூழ்நிலையும் மகிழ்ச்சியானது ஆயிடுச்சு. மீரா அவருக்கு காலை உணவு தயாரிக்க, மனோஜ் வேலையை முடிச்சுட்டு மாலை நேரம் அவரோட உட்காந்து பேசிக்கொள்வான். சிவபிரசாத் சந்தோஷமா இருந்தாரு. ஒரு நாள் மாலை மனோஜ் பேசிக்கிட்டே, அப்பா நீங்கள் வந்ததுக்கு பிறகு வீடு ஒரு புத்துணர்வாக இருக்குது, எல்லாம் கடவுள் கொடுத்தது, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கவலை தருது. சிவபிரசாத், என்ன மனோஜ், எதுவும் சரியில்லையா? அது அப்பா, இந்த வீடு கொஞ்சம் பழசாகி போச்சு, பிள்ளைகள் தங்கள் நண்பர்கள் அழைக்க கூட சற்றே தயங்குறாங்க. சிவபிரசாத், எதுக்கு மனோஜ், வீடு நல்லா தானே இருக்குது? மனோஜ், ஆமாம், ஆனால் இன்று நவீன வாழ்க்கை மாறிட்டே போகுது, எல்லாரும் பெரிய வீடுகளில் இருக்காங்க, நம்ம வீடு வித்தியாசமாக இருக்குன்னு குழந்தைகள் நினைக்கிறாங்க. நல்ல இடத்துல ஒரு புது வீடு வாங்கணும்னா நல்ல பணமாக தேவைப்படும். சிவபிரசாத் சிந்திக்க, ஆமாம் மனோஜ், இப்போது செலவுகள் ரொம்ப அதிகம், அதுதான்ப்பா, ஒரு பெரிய வீடு வாங்கினாலும் அதை நல்ல முறையில் அமைக்கணும்னு இருக்கும், இதுக்கு எப்படி ஏற்பாடு செய்யலாம்? சிவபிரசாத் மனோஜின் பேச்சை கேட்டுட்டு ஒரு ஆழமான யோசனையில் மூழ்கினார். பிறகு ஒரு குவளை டீ மேசையில் வச்சுட்டு, அதென்ன மனோஜ், இதுக்கெல்லாம் நீ எங்கிட்ட உதவி கேட்குறான்னு கேட்டார். மனோஜோட கண்களில் ஒரு ஒளி தெரிஞ்சுது. ஆனாலும் அவன் மெதுவா, அது அப்பா, இத்தனை பெரிய விஷயத்த சரியாக நடத்தணும்னா கொஞ்சம் கவனமாக யோசிக்கணும். அப்பா சிரிச்சுட்டு, மனோஜ் நீ எதுக்கு ஒவ்வொன்றுக்கும் கவலைப்படுற, என்னிடம் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு தான், கிராமத்தில் இருக்கிற நிலத்தை விற்று நல்ல வீடு வாங்கிடலாம். மனோஜ் மகிழ்ச்சியோட, அப்பா நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னா நாங்கள் இன்றைக்கே நல்ல இடத்துல வீடுகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்த நாள்லேருந்தே மனோஜ், மீரா சில பெரிய சொசைட்டிகளில் வீடுகள் பார்க்க ஆரம்பித்தாங்க. பெரிய ப்ராம்ப்ட் வீடுகள், அழகான அப்பார்ட்மெண்ட்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. இறுதியில் ஒரு பெரிய மற்றும் செழுமையான வீடு அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சில நாளில் முன்பணம் கொடுத்து ஒப்பந்தத்தை முடிக்கணும். மீரா, மனோஜ் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தார்கள். ஆனால் அவங்களுக்கு முக்கியமாக இருந்த சிவபிரசாத் அவர்களின் ஆரோக்கியம் பக்கத்துக்கு மாறினது. ஆரம்பத்தில் அவங்க கவனிச்சாலும் நாளடைவில் அவர்களின் கவனம் குறைந்தது. ஒரு நாள் சிவபிரசாத் வறண்டாவிலே படுத்திருந்த போது கடுமையான இருமல் வந்தது. மீரா சமையலறையிலேருந்து வெளியே வந்து, அப்பா நீங்கள் மருந்து சாப்பிட்லையான்னு கேட்டா. சிவபிரசாத், மீரா மருந்து முடிஞ்சிடுச்சு, மனோஜ் கொண்டு வருவேன்னு சொன்னார், ஆனால் அவர் மறந்துட்டார் போல. வந்த நேரத்தில் மனோஜ் வந்து, அப்பா மன்னிக்கணும், அலுவலக வேலை அதிகமாக இருந்ததால் மருந்து எடுக்க முடியல. சிவபிரசாத் மெதுவா, சரி மருந்து பிறகு வாங்கிட்டு வாங்க, ஆனால் எனக்கு மிகவும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, என்னை மருத்துவமனைக்கு அழைச்சிக்கிட்டு போங்க. மனோஜ் உடனே கார் சாவி எடுத்து, அப்பா இப்போ டாக்டருக்கு போக முடியாது, நாங்கள் பேங்க்குக்கு போகணும், வீடு வாங்குவதற்காக டீல் முடிக்கணும், நீங்கள் ஓய்வெடுங்க, மாலைக்குள்ளே மருந்து கொண்டு வருவேன். சிவபிரசாத் பெரும் மூச்சு விட்டார். அவரோட உடம்பு நிலைமை மோசமடைவதை யாரும் கவனிக்கவில்லை. மீரா மகிழ்ச்சியோட, என் வீட்டில் எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிட்டேன், பர்த்டே பார்ட்டியில் எல்லாரும் பிரபலமாக நடிக்கிற மாதிரி நடிச்சுக்குவாங்க, ஆனால் இப்போ என் வீட்டை பார்த்தா எல்லாரும் கலங்கிடுவாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தா. சிவபிரசாத் மீண்டும் மீரான்னு அழைச்சாரு. ஆனால் அவள் பேச்சிலேயே அந்த குரல் மாய்ந்துடுச்சு. அப்பா வெளியில் வறண்டாவில் இருந்ததால் அவரோட குரல் நன்றாக கேட்க தொடங்குச்சு. அங்கிருந்த நிர்மலா அவன் குரலை கேட்டதும் வெளியே வந்தா. உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கவலைப்பட்டு கேட்டா. அங்கிள் எல்லாம் சரியா, நீங்கள் காலை உணவு சாப்பிட்டீங்களா? இல்லை, மகளுக்கு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் அவள் வேலையில் இருக்கிறா போல.
நிர்மலா உடனே தன் வீட்டிலேருந்து ஒரு பாட்டில் உணவை எடுத்து வந்து, அங்கிள் இதை முதல்ல சாப்பிடுங்க, உங்கள் மருந்து எங்கே இருக்குது? டைனிங் மேசையில் இருக்கும்னு நினைக்கிறேன், எடுத்து கொடுத்தா வாங்கிக்கிறேன். நிர்மலா உடனே மருந்து எடுத்து கொடுத்து ஒரு குவளை தண்ணீரும் தந்தா. சிவபிரசாத் கண்கள் கண்ணீருடன், மகளே நீ எப்பவும் எனக்கு உதவிக்கிட்டே இருக்கிற, கடவுள் உன்னை நலமாக வச்சிருக்கணும்னு ஆசீர்வதிச்சாரு. பிரகாஷ் அவ்வப்போது வந்து அவரோட உடல்நிலை பற்றி விசாரிப்பான். அப்பா கூட பிரகாஷ் வந்ததும் மருந்து முடிஞ்சதும் அவனையே கூப்பிட்டு வாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பிரகாஷ் எவ்வளவோ மறுக்க முயற்சிச்சாலும் அவரோட கையில் மருந்துக்கான பணத்தை கட்டாயம் தந்து விடுவார். நாட்கள் நகர ஆரம்பிச்சது. மனோஜ், மீரா வீட்டிற்கு மாற்றம் செய்ய பெரும் ஆவலுடன் இருந்தனர். ரெஜிஸ்டர் தேதி வர விரைவாக போயிருந்தது. ஒரு நாள் மனோஜ் அலுவலகத்திலிருந்து திரும்பிய போது மீரா உற்சாகத்துடன், இருங்க நாம புது வீட்டுக்கு போக போகிறோம், ஒரு அழகான காரும் வாங்கணும், வீட்டு அலங்கார பொருட்கள் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பெருசாக ஸ்டைலிஷாக இருக்கணும், நம்மளோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வரப்போகிறாங்க, வீடு பிரம்மாண்டமாக இருக்கணும்னு சொன்னான். மனோஜ் சிரிச்சிட்டு, அது ரொம்ப நல்ல யோசனை மீரா, புது வீடு வாங்குவதற்காக அப்பா கொடுக்க போகிற 5 கோடியில் நம்ம 3 கோடியில் வீடு வாங்குகிறோம், மீதி 2ஓட ஒரு பெரிய காரும் ரொம்ப கம்பீரமாக ஃபர்னிச்சர்ஸும் வாங்கலாம். மீரா சந்தோஷமா, ஆமாம் அப்பா இவ்வளோ பெரிய பணத்தில் என்ன பண்ணுவார், அவருக்கு வீட்டில் ஓய்வெடுக்கணும், நாம் எல்லாம் கவனிச்சுக்கலாமே. ஆனால் சிவபிரசாத் அவருக்கு சில நாட்களாக மனசு அமைதி இல்லாமல் போயிருந்தது, உடம்பு கூட சரியில்லாமல் போயிருந்தது. அவ்வப்போது சுவாசிக்க கஷ்டப்பட்டார். இருப்பினும் மனோஜ், மீரா மிகுந்த ஆர்வத்தோடு இருந்ததால் அவர்கள் அவரை கவனிக்க நேரம் எடுத்து கொள்ளவில்லை. இன்னும் ஒரு நாள் மனோஜ், அப்பா தயாராகுங்க, இன்னைக்கு உங்கள் நில ரெஜிஸ்ட்ரி நாள், நாம் வாங்க போகிற வீட்டின் வேலைகளை முடிக்கணும். சிவபிரசாத் மெதுவா, மகனே எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, மூச்சு வாங்க கஷ்டமாக இருக்குது, மருத்துவரை பார்க்கணும். மனோஜ் லேசாக கோவமடைஞ்சு அதை மறைச்சிட்டு, அப்பா இந்த வேலை ரொம்ப முக்கியம், ரெஜிஸ்டர் தேதி மாற்ற முடியாது, நாம் இந்த பணத்தை வாங்கினாதான் வீடு வாங்க முடியும். மீராவும், ஆமாப்பா நீங்கள் காரில் அமைதியாக அமர்ந்துருங்க, வேலை முடிஞ்சதும் டாக்டர்கிட்ட கூட்டி கொண்டு போயிடலாம். சிவபிரசாத், மகளே என்னால் எழுந்து நிற்க கூட முடியல. ஆனாலும் மனோஜ், மீரா அவரை உறுதியாக ஏற்றி காரில் அழைத்து சென்றனர். சின்ன வேலை, பாதி மணி நேரம் ஆகும், அப்புறம் மருத்துவரை பார்க்கலாம். ஆனால் நேரம் செல்ல செல்ல அவர்களின் திரும்பும் நேரம் தள்ளிக்கொண்டே போனது. சிவபிரசாத் அழுத்தமாக மூச்சு விட முடியாமல் இருந்தார். 2 முறை மனோஜ் மீராவை அழைத்தார். பொறுங்க, இன்னும் கொஞ்ச நேரம்னு பதில் வந்தது. அவரது நிலைமை மோசமடைந்தது. சகிக்க முடியாமல் அவர் பிரகாஷிற்கு அழைத்தார். பிரகாஷ், எனக்கு நெருங்கி வந்த மாதிரி இருக்கு, மூச்சு விட முடியல. பிரகாஷ் அதிர்ச்சி அடைந்து உடனே அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு ஓடினான். அவன் வந்ததும் சிவபிரசாத் அவர்களின் நிலை மிகவும் மோசமாகி விட்டது. உடனே மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றான். மருத்துவர்கள் பரிசோதனை செய்ய அங்கிருந்த மீரா, மனோஜ் அங்கு வந்து அதிர்ந்து போனார்கள். மனோஜ் வெளியே பார்த்தான். சிவபிரசாத் காரில் இல்லை. அவன் உடனே அவரை அழைக்க முயன்றான். ஆனால் அப்பாவின் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆக இருந்தது. மனோஜ், மீரா இருவரும் பதட்டத்தோடு நிற்க அவர்களுக்கு மனதில் ஒரே கவலை. இன்று பணம் கிடைக்காவிட்டால் புது வீடு வாங்கும் வேலைகள் தள்ளி போயிடும். அதே நேரத்தில் மனோஜிற்கு பிரகாஷ் அழைப்பு வந்தது. மனோஜ், உடனே மருத்துவமனைக்கு வா, அங்கிள் கவலைக்கிடமாக இருக்காங்கன்னு அவன் அவசரத்தோடு சொன்னான். மனோஜ்க்கு உடனே கோபம் வந்து விட்டது. பிரகாஷ், நீ என்ன நினைக்கிற, அப்பாவை மருத்துவமனைக்கு அழைத்து போய் ஹீரோ ஆகணுமா? பிரகாஷ் அமைதியா, மனோஜ் அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ஒரு நிமிஷம் கூட தாமதமானா அவருக்கு ஆபத்து, உனக்கு இது புரியலையா? மனோஜ் இப்போ ரொம்ப வெடிச்சிட்டான். ஆமாம், எனக்கு ஏன் வீடு முக்கியம், நீங்கள் ஏன் நடுவில் வந்து விஷயத்தை முடிச்சுட்ட? அதற்குள்ள மருத்துவமனையில் டாக்டர் பரிசோதனை முடித்துவிட்டு, நல்ல வேலை, ஒரு நிமிஷம் கூட தாமதமானா ஆபத்து நிச்சயம், அவருக்கு இதய நோய் தாக்கம் வந்திருக்குன்னு சொன்னார். இது கேட்டதும் பிரகாஷ் அதிர்ச்சி அடைந்தான். 2 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பிறகு சிவபிரசாத் வீட்டிற்கு திரும்பினார். ஆனால் அவரை கவனித்தது பிரகாஷ் தான். மனோஜ், மீரா அவர்கள் வீட்டு பிரச்சனைகள் தான் இருந்தார்கள். மனோஜ் வீட்டிற்கு வந்ததும் கோபத்தோட, அப்பா இனி எந்த தடங்களும் வரக்கூடாது, இந்த முறை நில ரெஜிஸ்ட்ரி முடிக்கணும்னு உறுதியாக சொன்னான். சிவபிரசாத் அவர்களின் மனசுக்குள்ள ஏதோ கடும் யோசனை இருந்தது. ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். சில நாட்கள் கழித்து நிலம் விற்று பணம் அவர்களுக்கு கிடைத்தது. வீட்டில் திரும்பியதும் சிவபிரசாத், மனோஜ், மீரா வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் முடிவு செஞ்சுட்டேன், இந்த பணத்தில் 3 கோடி ரூபாய் நீங்கள் வீட்டுக்காக எடுத்துக்கோங்க,
மீதி 2 கோடியை என்னோட வசம் வச்சிருக்கேன். மனோஜ் உடனே, ஆனால் அப்பா, நமக்கு இன்னும் ஃபர்னிச்சர் கார் எல்லாம் வாங்கணும், அந்த பணத்தில் தான் அதை செய்ய போகணும்னு முடிவு. சிவபிரசாத் அமைதியா, நான் உங்கள் வீட்டுக்கு 3 கோடி கொடுத்துட்டேன். அந்த பணம் என்னோட உழைப்பில் வந்தது. மீதி பணம் எதுக்குன்னு எனக்கு தெரியும். அது என்னோட முடிவு தான். அவ்வளவு நேரத்துக்கு வெளியே நின்றிருந்த பிரகாஷ், நிர்மலா உள்ளே வந்தார்கள். அங்கிள், நீங்கள் எங்களை கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, என்ன விஷயம்? சிவபிரசாத் ஆழமாக மூச்சு விட்டார். பிரகாஷ், நான் வாழ்க்கை முழுக்க உழைச்சது என் குடும்பத்துக்காக. ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் உண்மையான உறவுகளும் உண்மையான நேசத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். 3 கோடி மனோஜ் மீராவுக்கு கொடுத்தேன். மீதி 2 கோடி எதுக்காக வைக்கணும்னு நான் முடிவு செஞ்சாச்சு. இதை கேட்டதும் மனோஜ் பதற்றம் அடைஞ்சான். மனோஜ் உடனே, அப்பா, ஆனால் அந்த பணம் நம்ம எதிர்காலத்துக்காக தானே, இன்னும் நிறைய வேலைகள் பாக்கி இருக்கிற வீடுன்னு அவசரமாக சொன்னான். சிவபிரசாத் உடனே கைகளை உயர்த்து, மனோஜ், உன் தேவைகள் எனக்கு தெரியும், அதே சமயம் உன் எண்ணங்களும் புரியுது. நான் என் கடமையை செய்துட்டேன். மீதியை என்னோட வசமாக வைக்கணும். ஒரு அப்பா தன் மகளின் வீட்டில் எவ்வளவு நாள் தான் இருக்க முடியும்? இதனால் நான் இங்கிருந்து கிளம்ப முடிவு செஞ்சுட்டேன். மீரா பதட்டத்தோடு, ஆனால் அப்பா, நீங்கள் ஊரில் தனியாக எப்படி இருக்க போறீங்கன்னு கேட்டா. சிவபிரசாத் மெதுவா, நான் ஊருக்கு போகல, நான் முடிவு செய்து விட்டேன். இனிமேல் பிரகாஷ் நிர்மலாவோட இருப்பதான் என் வாழ்க்கையின் மீதி காலம். எனக்கு ஒரு மகன் ஒரு மருமகள் கிடைக்கல, ஆனால் இவர்கள் உண்மையிலேயே அந்த பாசத்தை காட்டினாங்க. இதை கேட்டதும் பிரகாஷ் நிர்மலா இருவருக்கும் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. ஆனால் சிவபிரசாத் தொடர்ந்து பேசினார். இவர்கள் எனக்கு செய்த உதவியை எந்த பணத்தாலும் அளவிட முடியாது. ஆனாலும் நிலத்தை விற்று வந்த பணத்தில் மீதம் உள்ளதை இவர்கள் வீடெடுத்துக்காகவே நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். இனிமே அவர்கள் வாடகை வீட்டில் இல்லை, தங்கள் சொந்த வீட்டில் இருப்பாங்க. அதோட என் உயிர் போன பிறகு ஊரில் இருக்கும் என் வீடும் இவங்களுக்கு தான் சொந்தம். விரைவிலேயே இந்த முடிவை சட்டப்பூர்வமாக பதிவு செய்ய போகிறேன். இதை கேட்டதும் பிரகாஷ் கையில் அடக்கமாக கை கூப்பி, அங்கிள், நீங்கள் எங்களோட இருக்க விரும்புகிறீங்கன்னு கேட்க ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த விஷயத்துக்கு பணத்தை கொண்டு வராதீங்க. எங்களுக்கு தேவை உங்கள் பாசம், பணம் இல்லை. பிரகாஷின் வார்த்தைகள் சிவபிரசாத் மனதை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தின. ஆனாலும் அவர் தன் முடிவில் உறுதியாக இருந்தார். மனோஜ், மீரா இருவரும் அதிர்ச்சி அடைந்த மாதிரி இருந்தனர். அவர்கள் ஏதாவது சொல்ல முயன்றாலும் சிவபிரசாத் அவர்களது எதிர்ப்பை கவனிக்காமல் உறுதியான குரலில், மனோஜ், மீரா, இன்னும் புரியலையா? பணத்தால் உறவுகளை வாங்க முடியாது. பிரகாஷ் எனக்கு அன்பளிக்கப்பட்ட உறவு. நிர்மலா என் மகளாக காத்துக்கிட்டாங்க. இந்த பணம் இனிமே அவங்களுக்கே. இதை பற்றி எந்த விவாதமும் வேண்டாம். அந்த அறையில் முற்றும் அமைதி நிலவியது. சிவபிரசாத் எழுந்து தன் சாமான்களை பேக் செய்ய தொடங்கினார். சுபம்.